ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் 10. சுகன்யாஸ் சியவனம் பிராப்ய பதிம் பரமசுகோபனம் பிரீணயாம் ஆச சித்தக்ஞா அப்ரமத்தா அனுவிருத்திபி. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துட்டோம். பர்பட் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இது கணவன் மனைவிக்கிடையில் இருக்க வேண்டிய உறவு முறைகளை சுட்டிக்காட்டுகிறது. சியவன முனிவரை போன்ற சிறந்த புருஷர் ஒருவர் எப்போதும் உயர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்ற மனோபாவத்தை கொண்டிருக்கிறார். எனவேதான் அவர் எளிதில் கோபப்படக்கூடியவராக இருந்தார். அவரது மனைவியான சுகன்யை அவருடைய குணத்தை புரிந்து கொண்டதால் அதற்கேற்றவாறு முனிவருக்கு சேவை செய்தாள். தன் கணவனுடன் மனமகிழ்ச்சியாக இருக்க எந்த மனைவியாவது விரும்பினால் அவள் தன் கணவனின் மனோபாவத்தை அறிந்து அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இதுவே ஒரு பெண்ணுக்கு வெற்றி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவிகள் சிறந்த அரசகுமாரிகளாக இருந்த போதிலும் அவர் முன் பணிப்பெண்களைப் போல நடந்து கொண்டார்கள். ஒரு பெண் எவ்வாறு சிறந்தவளாக இருந்தாலும் தன் கணவன் முன் இப்படித்தான் அவள் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது தன் கணவனின் கட்டளைகளை நிறைவேற்ற தயாராக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை திருப்திப்படுத்த வேண்டும். இதனால் அவளுடைய வாழ்வு வெற்றியுடையதாக இருக்கும். கணவனைப் போல மனைவியும் எளிதில் கோபப்படக்கூடியவளாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்வில் தொல்லைகள் ஏற்படும் அல்லது அது ஒரேடியாக உடைந்து போகும் என்பது நிச்சயம். இந்த காலத்தில் மனைவி அடக்கமற்றவளாக இருப்பதால் சிறிய பிரச்சனைகளாலும் குடும்ப வாழ்வு முறிந்து விடுகிறது. இந்த சூழ்நிலையில் கணவன் அல்லது மனைவி விவாகரத்து சட்டங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். பெண்களுக்கு சகிப்புத்தன்மையும் குறைந்து உள்ளது. ஆனால் வேதங்களின் சட்டப்படி விவாகரத்துக்கு இடமில்லை. கணவனின் விருப்பத்திற்கு அடங்கியவளாக ஒரு பெண் இருக்க பயிற்சி செய்யப்பட வேண்டும். பெண்ணுக்கு இது அடிமைத்தனமான வாழ்வு என்று மேலை நாட்டினர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. கணவன் எவ்வளவு கோபக்காரனாக இருந்தாலும் அல்லது அன்பில்லாதவனாக இருந்தாலும் ஒரு பெண் தன் கணவனின் இதயத்தை வெற்றி கொள்வதற்கு இதுதான் சிறந்த சாமர்த்தியமாகும். சியவன முனிவர் எளிதில் கோபப்படக்கூடியவராகவும் சுகன்யையின் பாட்டனைப் போல வயது முதிர்ந்தவராகவும் இருந்தார். இருந்தாலும் அழகிய இளம் அரசகுமாரியான சுகன்யை வயது முதிர்ந்த தன் கணவனுக்கு அடங்கி எல்லா வகையிலும் அவரை திருப்திப்படுத்த முயற்சி செய்ததை நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக காண்கிறோம். இவ்வாறாக ஒரு விசுவாசமுள்ள பதிவிரதையாக அந்த இளம் அரசகுமாரி இருந்தாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 1 சுகன்யை சியவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.